ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஊர்காவல் படையில ஜாயின் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 விதமான டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஊர்காவல் படையில ஜாயின் பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதை பத்தி A to Z இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா நீங்க வந்து TNUSRB இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஜாப்புக்கு இப்பவே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சேலரி பிளஸ் வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருடைய அவார்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவருடைய அவார்ட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஊர்காவல் படையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஊர்காவல் படையில இருந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 2 விதமான மாவட்டத்துக்கு கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு வந்து சென்னையிலையும் வந்து கொடுத்திருக்காங்க, கடலூர்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஊர்காவல் படையில இருந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுல வந்து சென்னை பெருநகர ஊர்காவல் படையில் சேர விருப்பமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஊர்காவல் படையில் சேர விரும்புவோர் 18 வயது முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபெயில் ஆயிருந்தாலும் தாராளமாக இந்த ஊர்காவல் படை அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்ற பின்னணி இல்லாத நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும், சென்னையில் வசிப்பவராக இருக்க வேண்டும், ரேஷன் கார்டு உடையவராக இருக்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 3 பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். உங்க நேம்ல உங்க பேர்ல வந்து எஃப்ஐஆர் வந்து இருக்கக்கூடாது, நல்ல ஒரு நன்னடத்தை உடையவராக வந்து இருக்க வேண்டும், சென்னையில வந்து ரெசிடென்ஸா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. கண்டிப்பா ரேஷன் கார்டு வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. தேர்வு செய்யப்படும் ஊர்காவல் படையினருக்கு 45 நாட்கள் தினமும் 1 மணி நேரம் வந்து பயிற்சி அளிக்கப்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. டெய்லி 1 ஹவர் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம்னு சொல்றாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பயிற்சி முடிந்த பின்னர் அவரவர் வசிக்கும் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் உதவுவதற்கு பணிபுரிய அனுப்பப்படுவார்கள் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவான நோட்டா வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீருடை, தொப்பி மற்றும் காலணி ஆகியவற்றை காவல்துறையினரால் வழங்கப்படும். இரவு ரோந்து பணிகள் மற்றும் பகல் ரோந்து பணி மற்றும் போக்குவரத்து பணிக்கு 560 ரூபாய் சிறப்பு படியாக வழங்கப்படும். அதாவது வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 560 ரூபாய் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சேலரியா வந்து கொடுக்குறாங்க. டெய்லி பேசிஸ் சேலரி தான். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகல் ஷிஃப்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும், நைட் டியூட்டி வந்து இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கமும் அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய பதக்கமும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தகுதியின் அடிப்படையில வந்து கொடுப்போம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கும்போது ஊர்காவல்படை தலைமை ஆமா ஊர்காவல்படை தலைமை அலுவலகம், சைதாப்பேட்டை காவல் நிலைய வளாகம், அண்ணா சாலை, சைதாப்பேட்டை, சென்னை 6,15,000 என்ற முகவரியில் விண்ணப்பங்களை இலவசமாக பெற்று அவற்றை சரியாக பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து வரும் 30ஆம் தேதிக்குள் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது போன மாசமே இந்த நோட்டிபிகேஷன் வந்து சென்னைக்கு வந்து வந்துருச்சு. நம்மளுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் வந்து கொடுத்திருந்தாங்க. டேட் வந்து கால அவகாசம் கொடுத்து நம்மளுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. இன்னமும் நம்மளுக்கு வந்து ஒரு 6 நாள் வந்து டைம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஊர்காவல் படையில வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து கொரியர் மூலியமாவோ அதாவது தபால் மூலியமாவோ இல்ல நேரடியா போயிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தா போதுமானது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துக்கும் வந்து சேம் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கடலூர் மாவட்ட ஊர்காவல் படையில் சேர விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தெரிவித்துள்ளார். இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ராஜாராம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பின்படி ஊர்காவல் படையிற்கான காலிப்பணியிடங்கள் அப்படிங்கறது பார்க்கும்போது 19 அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த 19ல வந்து ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் 2 பேருமே சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா 19 காலிப்பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி 10ஆம் வகுப்பு இருந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுக்கு அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 20ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஹைட் வந்து இருக்கணும். பெண்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் வந்து ஹைட் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. கடலூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அரசு ஊழியராக இருப்பின் கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா NOC தடையில்லா சான்று அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எந்தவித குற்ற வழக்கிலும் ஈடுபட்டிருக்க கூடாது. சாதி, மத, அரசியல் மற்றும் எந்தவித
சங்கத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பங்கள் இந்த விண்ணப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்ட ஊர்காவல் படையினர் அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் 23/9/2024 மாலை 5 மணிக்குள் பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் இணைத்து 10ஆம் வகுப்பு சான்றிதழுடைய பட்டியல் நகல், ஆதார் அட்டை நகல் அவசியம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடலூர் மாவட்ட ஊர்காவல் படை அலுவலகத்தில் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனைக்கப்பட்டு கடலூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் தகுதியுள்ளவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த தகுதியானவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 45 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பெர் டே சேலரி வந்து 560 ரூபாய் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 5 டேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கா வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. 5 டேஸ்ல வந்து 2800 ரூபாய் உங்களுக்கு வந்து சேலரி ஊதியமாக வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. காலதாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறத தெளிவான ஒரு நோட்டா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது 2 மாவட்டத்துக்கான நோட்டிபிகேஷன் இப்போதைக்கு கரண்ட் அப்டேட்ல நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காக்கி சட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட ஒரு ஆசையோட வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்பரரி ஜாப் தான். இது வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பிரைவேட் ஜாப்காகவே தனியா வந்து நம்ம ஒரு குரூப் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு இந்த குரூப்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9000க்கும் மேற்பட்ட ஜாப் சீக்கர்ஸும் இருக்காங்க. ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ், ஹெச்ஆர்ஸும் வந்து இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.